கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1939 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீ சுதந்தரித்து கொள்வாய். ஒருவேளை அடிமைத்தனம், வியாதி, தொழில் முடக்கம், வியாபார நஷ்டம், குடும்பத்திலே பிரச்சனை, இப்படி பல காரியங்களிலே நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும் மகனே, நீ என்னை தேடினாயானால், நீ என்னை தேடுகிற பொழுது நான் உனக்கு காணப்படுவேன். அப்பொழுது உன் சிறையிருப்பை நானே மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை திரும்பி வர பண்ணுவார். பழைய வாழ்க்கை, ஒருவேளை நிறைய பேருடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும், பழைய வாழ்க்கை சமாதானமாய் இருந்திருக்கும். இந்த சமாதானமுள்ள வார்த்தை, சமாதானமுள்ள வாழ்க்கை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பழைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நீ திரும்புவாய், நீ சுதந்தரித்துக் கொள்வாய், உன் சந்தோஷத்தை சுதந்தரித்துக் கொள்வாய், உன் லாபத்தை சுதந்தரித்துக் கொள்வாய், உன் வியாபாரத்திலே நீ சுதந்திரமாய் இருப்பாய், உன் பிரச்சனைகள் மாறி சுதந்திரமான வாழ்வு உனக்கு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, திரும்பி வர முடியாத, திரும்ப முடியாத சூழ்நிலைகளிலே யாரெல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை, உங்களை பழைய சந்தோஷத்திற்கு ஆண்டவர் திரும்ப பண்ணுவார். என் சந்தோஷம் தொலைந்து விட்டதே, என் வாழ்க்கை தொலைந்து விட்டதே, என்னுடைய குடும்பம் உடைந்து நொறுங்கி போய்விட்டது என்று கலங்கி நிற்கிற மகளே, மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. சந்தோஷத்தை திரும்பவும் தருவார், திரும்பவும் தந்து ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். நீ சந்தோஷத்தை சுதந்தரித்து கொள்வாய், சந்தோஷத்தை அனுபவிப்பாய். சந்தோஷம் நிறைவாயும் நிலையானதாயும் உனக்கு கர்த்தர் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.